நம்மளுடைய கெஸ்ட் வந்து நல்ல ஒரு காரசாரமான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சத்யவதி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். குரல் வந்து ரொம்ப எந்துவா இருக்கு. ஆமா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு கடாய் அடை பண்ணலான் இருக்கேன். கடாய் அடை, அது என்னது இது? இது ஒரு காரண பெயர். நம்ம சாதாரண தோசைக்கல்ல ஊத்துவாங்க. இது வந்து கடாயிலே செய்யற அடைனால இது கடாய் அடைன்னு பேரு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்துடலாமா? ஓகே மேடம். கடாய் அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துடலாம் வாங்க. கடாய் அடை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 கப், கடலை பருப்பு 1/2 கப், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 5, துருவிய தேங்காய் 1 கப், பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கடாய் அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க? நான் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன் மேடம். என்னோட பணிக்காலத்தில் சிறப்பாக நான் ஆசிரியர் பணி செஞ்சதுனால தமிழ்நாடு அரசு எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையில் ஆசிரியர் தின விழாவுக்கு போட்டி நடத்துனதில் அதுலேயே நான் முதன்மையாக வந்திருக்கேன். நல்லாசிரியர் விருது. நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்கேன். என்ன கிளாஸ்லாம் எடுத்தீங்க? நான் வந்து செகண்ட் கிரேடு தான், 8th வரைக்கும் எடுத்தேன். பட் என்னுடைய திறமையை பார்த்துட்டு எங்கள் ஸ்கூலில் 10th எடுக்க சொன்னாங்க. 10th நான் சென்டம் ரிசல்ட் கொடுத்தேன். ஓகே, சூப்பர். தமிழ் சப்ஜெக்ட் தான் எடுத்தேன். ஓகே, நீங்க பேசும்போதே தெரியுது அந்த அடைக்கே சொன்னீங்களா கடாய் அடை காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே புரிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து என்னென்னலாம் ஊற வச்சு எப்படி அரைக்கணுங்கிறத சொல்லிடுங்க. ஓகே மேடம். இட்லி அரிசி எடுத்துக்கணும் மேடம், 1 கப்பு. இது 3 மணி நேரம் ஊறணும். தனியாக தான் ஊற வைக்கணும். அதே மாதிரி கடலைப்பருப்பு 1/2 கப்பு, இதுவும் 3 மணி நேரம் ஊறணும். ரெண்டும் ஊறின உடனே நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும். ஓகே, இது அரைக்கும் போது நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். ஓகே, இதுவும் கொரகொரப்பா இருக்கணும். ஆமாம், இதுவும் கொரகொரப்பாக இருக்கணும். அரைச்சி முடிச்சோன்னா அது அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், இந்த மிளகாய் 5 மிளகாய் போட்டுக்கணும். போட்டு அதை அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு அதில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அந்த அரைத்த மாவு அதில் நம்ம வச்சு மிக்சியில் அரைச்சி வச்ச உடனே தாளிப்பு கொடுக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அரைச்சிடலாம். நம்ம இட்லி அரிசி, அப்புறம் கடலைப்பருப்பு, வரமிளகா, உப்பு இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். ஒரு 3 மணி நேரம் ஊறுனா போதும். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வரலாம். நம்ம வந்து அரிசி பருப்பு ஊற வச்சது, அப்புறம் வந்து வரமிளகா உப்பு போட்டு அரைச்சாச்சு. இப்போ அரைச்சது ரெடியா இருக்கு. அதோட கன்சிஸ்டன்சி இங்க காமிச்சிருங்க. எப்படி இருக்கணும்? இந்த கெட்டி பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம தேங்காய் போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணியா இருந்தா நம்ம தோசைக்கல் அடை மாதிரி ஆயிடும். இப்படி கெட்டியா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் ஊத்துறதுக்கு. குழி கடாயில நல்லா கெட்டியா இருக்கும். சரி, இப்ப அதுக்கு தாளிக்க வேண்டியது தாளிச்சலாமா? அடையினாலே எண்ணெய் ஜாஸ்தி தான் இல்லையா? ஆமா மேடம். எண்ணெய் கொஞ்சம் அதிகப்படியா தான் ஆகும். ஏன்னா இந்த எண்ணெய் நிறைய இருந்தாதான் நம்ம ஊத்துற அடையில ஹாலோ மாதிரி இருக்கும், நல்லா கிறிஸ்பா இருக்கும், கிடைக்கும் உங்களுக்கு. இவ்வளவு டேஸ்டும் கூட. இப்படி எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கடுகு போடணும். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போடுறோம். 1 ஸ்பூன் போடலாம். இப்ப பாருங்க, அப்படியே பொரியுது பாருங்களா. போட்ட உடனே இதை அடுத்து அது பண்ணிட்டு இருக்கும் போதே 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அவ்வளவுதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். பெருங்காயம் எப்ப போடுறோம்? பெருங்காயம் இதுலயே போட்டுடலாம். பெருங்காயம். இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவுல சேர்த்துடலாம். இந்த சத்தம் வருது பாருங்க, தாளிப்பு ஊத்துன உடனே சத்தம் வருது பாருங்க, அது மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 1 கப் நம்ம தேங்காய் துருவல் வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த இதுல மாவுல ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு இருக்கணும். கரெக்டா? இப்ப நல்லா வந்துருச்சு பாருங்க மாவு, கரெக்டா அந்த இது கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு. ஆமா. இப்ப நம்ம கடாயை எடுத்து வச்சு இதுலயும் கொஞ்சம் எண்ணெய் தேவை இல்லையா? கூட தான்
இப்போ இதுல ஆயில் ஊத்திக்க வேண்டியதான் கடாயில. கொஞ்சம் அடைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பிடிக்கும். அது வெந்து வரணும்ல. ஆமா. இத வந்து நம்ம எப்படியும் அகலமா இது பண்ணாம குழி கரண்டியில கனமா ஊத்துனாதான் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி ஊத்திட்டு இது இந்த அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணா போதும். சரி. அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே தான் இருக்கணும். ரொம்ப வேகமா வச்சோம்னா நம்ம அது என்ன ஆயிடும்னா அடியில பேஸ் வந்து தீ பிடிச்ச மாதிரி ஆயிடும், தீஞ்சிரும், மேல வெந்திருக்காது. இது மாதிரி நம்ம ஸ்லோவா வச்சோம்னா நல்லா வேகும். இதை கொஞ்சம் மூடி போட்டு மூடிடணும். பாத்தீங்களா கொஞ்சம் கீழே பேஸ்ல வந்து ஒரு மாதிரி இதா என்ன வெந்தது மாதிரி இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த லிட்டை எடுத்து இதுல போட்டுறணும். இப்ப இதை வேகிறதுக்கு நிதானமா தானே வேகும்? ஆமா, நிதானமா தான் வேகும். இது வந்து மேடம் ஸ்லோ ஃப்ளேம்ல தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல பண்ணோம்னா கீழே மட்டும் வெந்திருக்கும், உள்ள வேகாது. இப்ப பாருங்க மேடம், இந்த மூடியை திறந்து நம்ம பார்த்தோம்னா இப்ப பேஸ்ல வந்து இதா இருக்கு, லைட்டா வெந்த மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், மெல்ல பாருங்க மேடம், இந்த பேஸ் இதா இருக்குல்ல, இது இப்படியே போட வேண்டியதுதான். இப்படி போட்டுட்டு நம்ம திரும்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த லிட் அப்படியே போட்டுறோம், மெல்ல மூடி வச்சிடணும். ஓகே, ஒரு 5 நிமிஷம். ஆமா, 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ நீங்க வந்து ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ சமையல் வந்து எப்படி இன்ட்ரெஸ்டா கத்துக்கிட்டீங்களா, இல்ல வேலையோட சேர்த்து பண்ணும்போது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? எங்க மாமியாருக்கு ரொம்ப சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன் எல்லாமே. இதுவுமே தஞ்சாவூர் ஸ்டைல். இது தஞ்சாவூர் உரப்படையா? ஆமா, உரப்படை. இது வந்து நாங்க இப்ப சின்ன சின்னதா ஊத்துறது நான் ஊத்துறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த ஃபேமிலிக்கு ஒரு மாவை அரைச்சு இந்த கடாயில ஃபுல்லாவே ஊத்திடுவாங்க. 6 மணிக்கு ஊத்துனாங்கன்னா அதை திருப்பி போடுறதுக்கு 1 ஹவர் ஆகும், 7 மணி. அதை 2 பக்கமும் வெந்த உடனே 8 மணி ஆயிடும். ஸோ அப்புறம் நாங்க எடுத்து வச்சு கட் பண்ணி எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பீஸா கையிலேயே கொடுத்துருவாங்க. பிளேட் எல்லாம் தேவையே இல்லை. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்ட நம்ம தேங்காய் சட்னி செய்யலாம். அப்படி இல்லைன்னா மிளகாப்பொடி வச்சுக்கலாம். இல்லைன்னா நாட்டு சக்கரைல கீ போட்டு அதையும் செஞ்சு, இல்ல வெண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சாம்பார் வீட்ல இருந்ததுன்னா அந்த சாம்பாரும் தொட்டுக்கலாம். இது வந்து எல்லா இன்கிரிடியன்ஸுக்கும் இது சூட் ஆகும். தொட்டுக்கிறது எது வேணாலும் எது வேணா யூஸ். ஆக்சுவலா அதுல காரம் எல்லாம் போடுறதுனால நம்ம விரும்ப சாப்பிடுறதுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா எண்ணெயும் ஜாஸ்தியா தானே விடுறோம் நாம. ரொம்ப நல்லா. இது மாதிரி எண்ணெய் ரொம்ப வேணாம் அப்படின்றவங்களுக்கு குழிப்பணியாரம் சட்டி இருக்குல்ல மேடம், அதுல கொஞ்சமா தான் நம்ம ஆயில் ஊத்துவோம். குழிப்பணியாரம் மாதிரி பண்ணி சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்த உடனே அதுங்களுக்கு கொடுத்தோம்னா ஹெல்த்தியாவும் இருக்கும், அதுங்க நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலயே நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இல்லையா? பச்சை மிளகா கட் பண்ணி தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு பச்சை மிளகானா காரம் பட்டதுன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால இது சிவப்பு மிளகா அரைச்சதோடயே போதும். குழந்தைங்க நல்லா அந்த ஷேப் உருண்டையா இருக்கிறதுனால அது ஆசையா அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க எப்ப சமையல் கத்துக்க ஆரம்பிச்சீங்க? வேலைக்கு போனதுல இருந்தா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். மாமியார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா? மாமியார்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். எதுக்கு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு ட்ரை பண்ணது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முத இது வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சேன். அது வந்து 1:2 ரேஷியோல தண்ணி வைக்கணும். அது எனக்கு தெரியாம 3 வச்சுட்டேன். ஃபுல்லா அது குறைஞ்சு போயிடுச்சு. அதை உடனே என்ன பண்ணேன், பெரிய தாம்பாளத்துல போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுத்தது. எப்படியோ அந்த டேஸ்ட் இருந்தது, பட் அந்த மாதிரி உதிரியா வரல. இப்ப எல்லாமே பழகிடுச்சு. இப்ப சமையல் செய்ய பழகிடுச்சு மேடம். நம்ம செய்ய அது வந்து நமக்கே வந்துருது. அது மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருது. நம்மளுடைய அடை வந்து வெந்து ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஆல்மோஸ்ட் இல்லையா? பாத்துடலாமா? பார்க்கலாம் மேடம். இப்ப மூடியை திறந்துருங்க. உங்களுக்கு இப்படி பார்த்த உடனே தெரியும் நல்லா ப்ரௌனா வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பிளேட்டிங்ல வைக்கிறோம். அவ்வளவுதான் பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்பியா வரும். ஆமா, இந்த மாதிரி வரும் அழகா. நம்மளுடைய கடாய் அடை வந்து ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மிளகாப்பொடி, வெண்ணெய், இல்லைன்னா வந்து வெல்லம், அப்படி இல்லைன்னா வீட்டில் சட்னியோ சாம்பாரோ எது இருந்தாலும் தொட்டுன்னு சாப்பிடலாம். எதுவுமே இல்லையா, நல்லா காரசாரமா நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
கடாய் அடை செய்முறை. 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. இது ரெண்டுத்தையும் தனித்தனியா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிய விட்டு தனித்தனியா கோர்ஸா அரைச்சிக்கணும். அரைக்கும் போதே வரமிளகா, உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா, எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காய பொடி தாளிச்சிட்டு அதை அதில் விடுங்க. விட்டது மேலாக வந்து தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பக்கம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு குழிக்கரண்டி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு வாட்டி மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து பாருங்க. 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வந்திருக்கும். நம்மளுடைய கடாய் அடை ரெடி. எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அடை, கடாய் அடை. ரொம்ப பேரே டிஃப்ரெண்ட்டாக, நீங்கள் சொன்னதே நல்லா இருந்தது. காரண பெயரோட இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு gift. இந்த கடாய் அடை செய்முறையை நீங்கள் பார்த்தீங்க, எப்படி செஞ்சோன்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதனுடைய ருசி எப்படி இருக்குன்றதை நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த வாய்ப்பு அளித்த எங்கள் ஜெயா டிவி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.